வணக்கம். சிவாஜி முரசு நேயர்களே, தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் நடித்த படங்களை காப்பி அடித்து பல படங்கள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில படங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். 1958 வந்த சிவாஜியோட சபாஷ் மீனா. இதில் சிவாஜியோட சந்திரபாபு நடிச்சிருப்பார். இந்த படத்தில் சிவாஜி பணக்கார இளைஞனா நடிச்சிருப்பார். சிவாஜியோட நண்பரா சந்திரபாபு நடிச்சிருப்பார். இந்த கதையை அப்படியே உல்டாவாக்கி கார்த்திக் கவுண்டமணி நடித்து 1996 உள்ளத்தை அளித்தா அப்படிங்கிற படம் வந்துச்சு. இந்த படத்துல கார்த்திக் பணக்கார இளைஞனா நடிச்சிருப்பார். இந்த படத்தோட காட்சி அமைப்புகள் பெரும்பாலும் சபாஷ் மீனா படத்தை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. 1963 வெளிவந்த சிவாஜி படம் நான் வணங்கும் தெய்வம். இந்த படத்துல விஞ்ஞானியா வர்ற நாகையா தான் கண்டுபிடிச்ச வித்தியாசமான மருந்தை சிவாஜி உடம்புக்குள்ள செலுத்துவார். அந்த மருந்தோட வீரியத்தால சிவாஜி விகாரமா மாறி மிருக குணத்துக்கு மாறிடுவார். இந்த ஒரு கருவை வச்சு பிரபு நடிச்சு 1989 ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல இறந்து போன ஒரு மனிதனுக்கு செலுத்துற மருந்து அவனை உயிர் விளைக்க வச்சு மிருக குணத்துக்கு மாத்திரும். நான் வணங்கும் தெய்வம் படத்துல ஒரு சின்ன பகுதியா வர்ற இந்த சம்பவ காட்சி நாளை மனிதன் படத்துல ஃபுல்லா அமைச்சிருப்பாங்க. 1958 வந்த சிவாஜியோட பெரிய வெற்றி படம் உத்தமபுத்திரன். இதுல சிவாஜி 2 வேஷம் செஞ்சிருப்பார். அரச குலத்துல பிறக்கிற 2 குழந்தைகளும் ராணியோட தம்பி அரசாள்வதற்காக அந்த இரட்டை குழந்தைகளை பிரிக்கிறதும் அதற்காக நம்பியார் செய்யற சூழ்ச்சிகளும் படத்தோட கதையமைப்பாக இருக்கும். இந்த மையக்கருவை வச்சு 2006 இரட்டை வேடங்களில் வடிவேலு நடிக்க இம்சை அரசன் 23ஆம் புலிகேசின்னு ஒரு படம் வந்துச்சு. இத காமெடி படமா எடுத்திருப்பாங்க. உத்தமபுத்திரன் படத்துல சூழ்ச்சி செய்யறவரா நம்பியார் நடிச்சிருப்பார். இந்த வேஷத்தை 23ஆம் புலிகேசியில நாசர் செஞ்சிருப்பார். 1960 சிவாஜி நடிச்சு பீம்சிங் இயக்கி வெளிவந்த படம் படிக்காத மேதை. ஒரு பணக்கார குடும்பத்துல தத்துப்பிள்ளையா சிவாஜி நடிச்ச படம் படிக்காத மேதை. குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகளால சிவாஜி அந்த வீட்டை விட்டு வெளியே போய் வாழற மாதிரி கதை. இந்த கதை அமைப்புல கமல் நடிச்சு வெளிவந்த படம் பேர் சொல்லும் பிள்ளை. இந்த படம் 1987 வந்துச்சு. படிக்காத மேதையில சிவாஜி செஞ்ச கதாபாத்திரம் மாதிரி தான் பேர் சொல்லும் பிள்ளை படத்துல கமலோட பாத்திரமும் இருக்கும். 1962 வெளிவந்த சிவாஜியோட படம் ஆலயமணி. சிவாஜி, சரோஜா தேவி, SS ராஜேந்திரன் நடிச்ச படம் இது. சிவாஜி பணக்காரரா நடிச்சிருப்பார். சிவாஜியோட ஃப்ரெண்டா SSR ராஜேந்திரன் நடிச்சிருப்பார். சிவாஜி சரோஜா தேவிய காதலிப்பார். சரோஜா தேவி SSR காதலிப்பார். ஆனா சரோஜா தேவிய சிவாஜி தான் கல்யாணம் பண்ணிக்குவார். இந்த கதையமைப்புல 1978 ரஜினி, கமல், ஸ்ரீபிரியா நடிச்சு வெளியான படம் இளமை ஊஞ்சலாடுகிறது. இந்த படத்துல ரஜினி பணக்காரர், ரஜினியோட ஃப்ரெண்டா கமலும், கமலோட காதலியா ஸ்ரீபிரியாவும் நடிச்சிருப்பாங்க. ஆனா ஸ்ரீபிரியாவை ரஜினி கல்யாணம் செஞ்சுக்குவார். ஆலயமணியோட மைய கதையை வச்சு எடுத்த படம் தான் இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படம். 1969 வெளியான சிவாஜியோட அன்பளிப்பு. சிவாஜி, ஜெய்சங்கர் 2 பேரும் நண்பர்கள். சிவாஜியோட விவசாய நிலத்தை ஃபேக்டரி கட்ட கேட்பாரு ஜெய்சங்கர். அந்த விவசாய நிலத்தை அப்படியே வேணாலும் தர்றேன், ஆனா ஃபேக்டரி கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு சிவாஜி. இதனால விவசாயம் பாதிக்கும் அப்படின்னு சிவாஜி அந்த கருத்தை ஜெய்சங்கர் கிட்ட சொல்லுவார். இந்த பிரச்சனைனால சிவாஜி, ஜெய்சங்கர் 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க. அன்பளிப்பு படத்துல வர்ற இந்த முக்கியமான மையக்கருவை வச்சு பல மாற்றங்களை செஞ்சு ரஜினியை வச்சு அண்ணாமலை படம் வெளிவந்துச்சு. அண்ணாமலையில ரஜினி, சரத்பாபு 2 பேரும் நண்பர்களா வருவாங்க. அவங்க பிரிஞ்சு கடைசியில ஒண்ணு சேருவாங்க. சிவாஜி நடிச்ச வசந்த மாளிகை படத்தோட பாதிப்பு தான் கமலஹாசன் நடிச்ச வாழ்வே மாயம். 1977 சிவாஜி நடிச்சு வெளிவந்த படமான நாம் பிறந்தவன் படத்தோட பாதிப்பு தான் 1996 கமலஹாசன் நடிச்சு சங்கர் இயக்கி வெளிவந்த படம் இந்தியன். நாம் பிறந்தவன் படத்துல சுதந்திர போராட்ட வீரரா படத்தோட முற்பகுதியிலையும் நாடு சுதந்திரம் அடைஞ்ச பின்னால நேர்மையான தியாகியாகவும் சிவாஜி செஞ்ச வேஷத்தை தான் இந்தியன் படத்துல கமல் செஞ்சிருப்பார். தப்பான வழியில போற மகனை நாம் பிறந்தவன் படத்துல சிவாஜி சுட்டு தள்ளிடுவார். அதே மாதிரியே இந்தியன் படத்திலையும் அப்பா கமல் மகன் கமலை கொல்லற மாதிரி கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க. 1969 சிவாஜி நடிச்சு வெளியான படம் நிறைகுணம். கதாநாயகனோட ஒரு செயலால நாயகியோட கண் பார்வை பறிபோயிடும். கண் பார்வை பறிபோன நாயகிக்கு கதாநாயகன் என்ன செய்கிறார் அப்படிங்கறது தான் நிறைகுணம் படத்தோட கான்செப்ட். இந்த படத்தோட இந்த ஒரு வரி கான்செப்டை வச்சு விஜய் நடிச்சு வெளியான துள்ளாத மனமும் துள்ளும் படத்தோட பொருந்தி போகும்.
தேசத்துக்கு துரோகம் பண்ற மகனை சுட்டுக் கொள்வார் காவல் அதிகாரியா வர்ற சிவாஜி தங்கப்பதக்கம் படத்துல. இந்த ஒரு வரி கான்செப்ட் தான் ரஜினி நடிச்சு வெளியான ஜெயிலர் படத்தோட பொருந்தி போகும். சிவாஜி முரசு நேயர்களே, இது மாதிரி விடுபட்ட படங்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.